Taste the Daily. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயலானது 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்வதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். இது தொடர்பான உங்களுடைய தகவல். வங்கக்கடல்ல நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெஞ்சல் புயலாக உருவெடுத்திருந்த ஒரு சூழல்ல வட தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. புயலுடைய தற்போதைய நிலவரத்தை பொறுத்தமட்டில் தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரமாக நகர்ந்த நிலையில் தற்போது புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. தற்போது இலங்கையுடைய திரிகோணமலைக்கு வடகிழக்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகைக்கு கிழக்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும், தென்கிழக்கே புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழகம், புதுவை கடற்கரை நெருங்கி காரைக்கால், மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே நாளை மதியம் புயலாக கரையை கடக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல புயல் உருவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருந்த நிலையில், காற்று குவியல்கள் இருந்த நிலையில புயல் உருவாகி தற்போது புயலாகவே கரையை கடக்க இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கரையை கடக்கும் போது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. காற்று குவியல்கள் காரணமாக ஒரே இடத்துல குவிந்ததன் அடிப்படையில இந்த புயல் உருவாகி இருப்பதாகவும், தொடர்ந்து வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரிக்கு அருகே நாளை பிற்பகல்ல கரையை கடக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Taste the Daily.